இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் செகண்ட் இயரில் கால் வைக்க போகிறாங்க. இன்னும் வரைக்கும் ஒரு கட்சி தலைவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சனமாக இருக்குது. அது ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்ட்ராங் ஆகுது இல்லை. ரிப்போர்ட்டர் ஃப்ரண்ட்ல உட்காந்து தலைவரை கேட்குற அவர் கேட்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்கிறான்னா அது கொஞ்சம் வீக்கான பொசிஷனில் உட்கார வைக்குதுல. ஸோ மோடி அவர்கள் பேசலன்னா என்னோட பவரை யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆங்கிள்லேருந்து வருது. விஜய் அவர்கள் அந்த இடத்துல இல்லை. விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னா நான் பெரியாரை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ நான் இருக்கேன். அப்படிங்கும்போது இவங்க திராவிடத்தையும் எடுத்துக்கிறாங்க, தமிழ் தேசியத்தையும் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி அவங்க மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போவாங்க? அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் செயல்பாடுன்னு பெருசாக எதுவும் கிடையாது. நீங்கள் பயங்கர பிஸியான ஒரு கட்சியாக இருக்கீங்க, ஏகப்பட்ட அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுறீங்கன்னா பொலிட்டிக்கலாக உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் தேவைப்படுவாங்க. லாஸ்ட் 1 இயரில் நீங்கள் செய்த வேலைகள்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இதுக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஹிந்தி இம்போசிஷனை தவிர அவர் வேற எந்த இஷ்யூஸையும் பொலிட்டிக்கலாக அவர் கையில் எடுக்கல. ஹிந்தி இம்போசிஷனுமே அவர் டைரெக்டாக மோடியை அட்டாக் பண்ணி எதுவுமே பேசலை. அவர் பாயாசம் பாசிசம் அப்படின்ட்டு ஜென்ரலாக போயிட்டாரு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக அடிக்கணும்ல. விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. விஜயோட க்ளோஸா உட்காந்துருக்காரு ஒன்று. ரெண்டாவது, விஜய் அவர்கள் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு புரியுற மாதிரி அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அடுத்தது ஆங்கிலத்திலேயே பேசுறாரு. ஸோ அந்த அளவுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஒரு அரசியல்வாதியா பிரசாந்த் கிஷோருக்கு விஜய்க்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும்? டிவி கட்சிக்கு என்ன செய்ய முடியும்? பெருசா எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு இங்க ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. நடக்கிறத வச்சு பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லயே நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க தமிழ்நாட்டு அரசியலையும் சரி, இந்திய அரசியலையும் சரி, ஊழலோட வெளிப்பாடாக தான் நான் அவங்க பார்க்குறேன். FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கேப்ரியல் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது டிவிக்கே 2ஆம் ஆண்டு துவக்க விழா நேற்று நடந்தது. ஒரு கட்சி வந்து வெறுமனே வந்துட்டு ஒரு 1 இயர் ஒரு 365 டேஸ் வந்து எந்த ஒரு மக்கள் பிரச்சனையுமே அவங்க பெருசாக கலந்துக்கல. அப்படி இருக்கும்போது நாங்கள் 1 இயரை கடந்துட்டோம், 2ஆம் ஆண்டில் காடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஒரு விழா ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ 2ஆம் ஆண்டு துவக்க விழா அவங்க நடத்துகிறாங்க. அதில் விஜய் அவர்களும் பேசுகிறாரு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் பேசுகிறாருனாலே ஒரு பெரிய ஹைப் இருக்கும். ஸோ அந்த வகையில் சில நாட்களாகவே விஜய் பேச போகிறார், ஏதோ பெருசாக நடக்க போகுது, நிறைய முக்கியஸ்தர்கள்லாம் வந்து கட்சியில் இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. ஸோ இதில் சில முக்கியமான விஷயங்களும் இருக்கிறதா பார்க்குறேன். ஒன்று, பிரசாந்த் கிஷோர் மேடையில் வந்து உட்கார்ந்துருந்தார். ஸோ பிரசாந்த் கிஷோர் மேடையில் வந்து உட்கார்ந்துருக்காருன்னா நேச்சுரலாக கேள்வி எழும். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து உட்கார்ந்துருக்காரா, இல்லை ஒரு அரசியல்வாதியாக வந்து உட்கார்ந்துருக்காரா? ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவரும் கூட, ஜன்ஸ்வராஜ் பார்ட்டியோட தலைவரும் கூட. அதை தெளிவுபடுத்துறாங்க. பிரசாந்த் கிஷோரும் தெளிவுபடுத்துறாரு, ஆதவ் அர்ஜுனாவும் தெளிவுபடுத்துறாரு. அவர் வந்து ஒரு தலைவராக வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ நல்ல அறிவாளிகளோட பேக்கப்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அது போக விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ரொம்ப நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. விஜயோட க்ளோஸாக உட்காந்துருக்காரு ஒன்று. ரெண்டாவது, விஜய் அவர்கள் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறார். அவருக்கு புரிகிற மாதிரி அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அடுத்தது ஆங்கிலத்திலேயே பேசுகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களை ஸ்டேஜில் உட்கார வச்சு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு அரசியல்வாதியா அவர் ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றீங்க. பட் ஒரு அரசியல்வாதியா பிரசாந்த் கிஷோருக்கு விஜய்க்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும்? டிவி கட்சிக்கு என்ன செய்ய முடியும்? பெருசா எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு இங்க ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. அதுபோக அவர் கட்சியும் பீகார் பேஸ்ட் கட்சி. ஸோ இங்க ஒன்றும் பெரிய ஓட் பேஸ் கிடையாது. ஸோ அப்போ அது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ நடக்கிறத வச்சு பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் டேரெக்டாக நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் 21 நான் எலெக்ஷன் விட்டு இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் வந்து வெளில போகிறேன்னுலாம் சொல்லிட்டார். ஸோ அதனால எனக்கு என்னமோ அரசியல்வாதியாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அந்த உட்கார்ந்துருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் அவர் டிவிகேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது தோணுது. அதுபோக இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு விஜய் அவர்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுறது, விஜய் அவர்களோட க்ளோஸாக இருக்கிறது நல்லதும் கூட. ஏன்னா இப்போ அவர் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அடுத்த எலெக்ஷன்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரசாந்த் கிஷோரோட ப்ரொஃபைலையும் அது கொஞ்சம் பில்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு பீகார்லேயுமே கூட அது கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஸ்டார், நார்த்லேயும் அவருக்கு கொஞ்சம் பேஸ் இருக்குது விஜய்க்கு, நார்த்லேயும் அவருக்கு ஓரளவுக்கு ஃபேன் பேஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பீகாரில் அது பிரசாந்த் கிஷோருக்கு கொஞ்சம் யூஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு என்னமோ விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி தோணுது. பிரசாந்த் கிஷோருக்கு விஜய் வழியாக மேபி இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது.
அது போக சில முக்கியமான இஷ்யூஸும் பேசியிருக்காங்க. குறிப்பா ஆதவர்ஜுனா அவர்கள் ரொம்ப காட்டமா நிறைய விமர்சனங்களை வைக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க மன்னராட்சி இருக்கு, வாரிசு அரசியல், இந்த விஷயங்களை வந்து ரொம்ப காட்டமா பேசுறாரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மறைமுகமா அவரு அட்டாக் பண்றாரு. ஊழல் ரொம்ப மோசமா இருக்குன்ற விஷயத்தை பத்தி பேசுறாரு. கடன் வாங்கி கடன்ல ஊழல் செய்யறாங்கன்ற பாயிண்ட்டை வந்து அவர் சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவரு பேசுறாரு. விஜய் அவர்களை பொறுத்தளவுல பொலிட்டிக்கலா பெருசா பேசல அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அவர் பேசின விஷயங்கள்லாம் ஜென்ரலா சில விஷயங்கள் பேசுறாரு. இந்த மாதிரி எப்ப அரசியல்ல யார் நமக்கு எதிராக திரும்புவாங்கன்னே தெரியாதுன்ற விஷயங்கள் பேசுறாரு. அதுக்கப்புறம் அவரே சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்ற மாதிரி எங்களை விமர்சிக்கிறாங்க. அதனால என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிறார். அந்த மாதிரிலாம் யாரும் விமர்சனம் வச்ச மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு கட்சியில யங்ஸ்டர்ஸ் தான் நல்ல விஷயம் தான். அதே மாதிரி ஒரு கட்சி சாதாரண மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்கனாலும் நல்ல விஷயம் தான். எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணுவாங்க, அதை விமர்சிக்க மாட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் பதில் சொன்னாரு. பொலிட்டிக்கலா அவர் டச் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஹிந்தி இம்போசிஷனை அவர் டச் பண்றாரு. ஹிந்தி இம்போசிஷனை தவிர அவரு வேற எந்த இஷ்யூஸையும் பொலிட்டிக்கலா அவரு கையில் எடுக்கல. இன்னொரு ஹிந்தி இம்போசிஷனுமே அவர் டைரக்டா மோடிய அட்டாக் பண்ணி எதுவுமே பேசல. அவரு பாயாசம் பாசிசம் அப்படின்ட்டு ஜென்ரலா போயிட்டாரு. அந்த மாதிரி நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா அடிக்கணும்ல. ஒரு அவங்க சென்ட்ரலா இருந்தாலும் சரி, ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, நீங்க டைரக்டா ஹிட் பண்ணணும்ல அவங்கள. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். விஜய் அவர்களை பொறுத்தளவில் அவரு பிஜேபியும் டைரக்டா அட்டாக் பண்ணல, திமுகவையும் அவர் டைரக்டா அட்டாக் பண்ணல. ஸோ இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயாச்சு. நீங்க ஒரு சினிமாக்காரராக இருக்கும்போது டைரக்டா அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இந்த மாதிரி மறைமுகமாலாம் அட்டாக் பண்ணலாம். பட் ஒன்ஸ் நீங்க பொலிட்டிஷியனா வந்துட்டீங்கன்னா நீங்க தெளிவுபடுத்தணும்ல, மக்களோட எதிரி யார் அப்படின்றத தெளிவுபடுத்தணும். நீங்க யாருன்றத தெளிவுபடுத்தணும். நீங்க யாரை எதுக்கு அப்போஸ் பண்றீங்கன்றத தெளிவுபடுத்தணும். எல்லாத்தையுமே கிளியரா சொல்லணும். ஸோ இப்போ திமுகவை நீங்க அட்டாக் பண்றீங்கன்னா கிளியர் கட்டா திமுகவை தான் அட்டாக் பண்றேன் அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்லணும். ஒரு லீடர் அட்டாக் பண்றீங்கன்னா கிளியரா சொல்லணும். நீங்க மறைமுகமா மறைச்சு பேச வேண்டிய தேவையே உங்களுக்கு கிடையாது. பட் அந்த விஷயத்த மாத்தணும். அதை வந்து இப்ப வரைக்கும் அதே விஷயத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல. அது போக இப்ப நான் தொடர்ந்து அந்த மீட்டிங்ல எனக்கு ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இப்பவே 3 முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருக்காங்க. ஒன்னு பிகே, இன்னொன்னு ஆதவர்ஜுனா, அப்புறம் இன்னொன்னு ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி. ஸோ இப்பவே பார்த்தோம்னா 3 பேர் இருக்காங்க. உங்க கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு எதுவுமே கிடையாது. நீங்க பயங்கர பிஸியான ஒரு கட்சியா இருக்கீங்க, ஏகப்பட்ட அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுறீங்கன்னா பொலிட்டிக்கலா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் தேவைப்படுவாங்க. உங்களுக்கு இந்த லாஸ்ட் 1 இயர்ல நீங்க செய்த வேலைகள்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. 4-5 தடவை வெளில வந்து பேசியிருப்பீங்க. பரந்தூருக்கு வந்தீங்க, புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தீங்க, அப்புறம் கட்சி மாநாடு, அது போக 1-2 தடவை வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எதுவும் பண்ணல. இதுக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் என்ன பண்ண போறாங்க அது நமக்கு தெரியல. 2வது, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் இருக்காங்க இல்லையா, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க தமிழ்நாட்டு அரசியல்லையும் சரி, இந்திய அரசியல்லையும் சரி, ஊழலோட வெளிப்பாடாக தான் நான் அவங்க பார்க்குறேன். இப்போ ஒரு கட்சி ஒரு 500-600 கோடி ரூபா கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை ஹையர் பண்ணுறாங்கன்னா அந்த கட்சிக்கு எங்கேருந்து 500-600 கோடி ரூபா கிடைக்கும்? 300, 400, 500 கோடி ரூபா எங்கேருந்து கிடைக்கும்? ஒரு கட்சி கையில் அவ்வளோ பணம் முதல்ல இருக்கலாமா? ஆனால் எளிய மக்களின் கட்சி அப்படின்னு பேசுகிறாரு அவர். மேடையில் இருக்க ஆட்கள்லாம் எளிய ஆட்கள்லாம் இல்லையே, எல்லாருமே நல்ல செல்வந்தர்கள்லாம், நல்லா பவர்ஃபுல்லான ஆட்கள் தான். மேபி எளியவர்களும் இருக்கலாம். பட் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களை கூட்டிட்டு வந்து எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறது, கட்சியை ரன் பண்ணுறது, இதெல்லாம் எளிய மக்களுக்கான கட்சி கையில் எடுக்கக்கூடிய வழிமுறை கிடையாது. எளிய மக்களுக்கான கட்சினா நீங்கள் எளிய மக்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரணும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் நல்லா டேலண்டான ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கரெக்டாக ஸ்பாட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் அவங்கள வளர்த்து விடணும், லீடர்ஷிப்பை கிரியேட் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுதுனாலே உங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் விஷன் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் விஷன்ல உங்களுக்கு ஆட்களை உள்ள கொண்டு வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் இல்லை. அதெல்லாம் இருந்தால் இவங்கெல்லாம் தேவையே இல்லைல்ல. உங்கள் பக்கம் நியாயம் இருக்கு, நீங்கள் கரெக்டாக செயல்படுறீங்க, உங்களுக்கு விஷனும் இருக்குன்னா எதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் தேவை? இன்னைக்கு கமர்ஷியல் பார்ட்டிஸ், பெரிய பெரிய கட்சிகள், பிஜேபி, திமுக, இந்த மாதிரியான பெரிய கட்சிகளுக்குலாம் ஏன் ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் தேவைப்படுதுன்னா, அவங்க கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க கவர்மெண்ட்ல இருக்காங்க, மக்களுக்கு அவங்க மேல நிறைய அதிருப்திகள்லாம் இருக்கு. ஸோ அதை எப்படி டைவர்ட் பண்ணலாம், அதை எப்படி மறைக்கலாம், மக்களோட அட்டென்ஷனை எப்படி திருப்பலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் தேவைப்படுது அவங்களுக்கு. பட் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? நீங்க தான் பெரிய ஒரு மாற்று கொண்டு வர போறீங்க, தூய அரசியல் கையில் எடுத்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் அங்கே எதுக்கு தேவைப்படுறாங்க? அதுவும் ஒரு தலைவர் அப்ப எதுக்கு? இப்போ அவங்களோட ஐடியாலஜியில் ஒரு சின்ன விரிசல் ஒன்று இருக்குது. பெரியார் அப்படின்றவங்கள எடுத்துக்கிறாங்க. இப்போ பெரியார் வந்து தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரான ஒரு ஐடியாலஜி அவர்கிட்ட இருந்தது. இப்போ நான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னா நான் பெரியாரை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இப்போ நான் இருக்கேன்.
அப்படிங்கும்போது இவங்க திராவிடத்தையும் எடுத்துக்கிறாங்க, தமிழ் தேசியத்தையும் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போவாங்க? அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் செயல்பாடுன்னு பெருசா எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நீங்க பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஐடியாலஜிலாம் உள்ள வரும். இப்போ ஹிந்தி இம்போசிஷன் ஒரு இஷ்யூ கையில் எடுக்கிறாரு. ஸோ அதை கையில் எடுக்கும்போது அரசியல் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தேவைப்படும். நீங்க வந்து இந்தியன் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜி கையில் வச்சிருக்கீங்களா, இல்லைனா திராவிடியன் ஐடியாலஜியை கையில் எடுக்கிறீங்களா, தமிழ் நேஷனலிஸ்ட் ஐடியாலஜியை கையில் எடுக்கிறீங்களான்ற பிரச்சனை எல்லாம் அப்பதான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பொலிட்டிக்கலாக நீங்கள் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்கும்போது நேச்சுரலாக உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ரெண்டாவது, அந்த கட்சியுமே பெரிய ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டியாக தெரியல. அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சேர்ந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. ஸோ நம்ம தமிழ் தேசியத்தையும் சேர்த்துக்கலாம், திராவிடத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா திராவிடத்துக்கு ஏற்கனவே ஒரு பேஸ் இருக்குது. ஒரு 50 இயர்ஸாக இங்கே ஸ்ட்ராங்காக அவங்க எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க. ஸோ திராவிடத்தையும் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அது போக நிறைய தலைவர்களை நம்மளோட ஐகான்ஸாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். பெரியாராக இருக்கலாம், அது தாண்டி ஏகப்பட்ட தலைவர்களை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். அந்த தலைவர்களை அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடியும் சாதிய கணக்குகள் இருக்கு, ரீஜனல் கணக்குகள் இருக்கு. இதெல்லாம் போட்டு அந்த லீடர்ஸை அவங்க சூஸ் பண்றாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் கன்சிஸ்டன்டான ஒரு ஐடியாலஜி இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்டான ஒரு ஐடியாலஜி இல்லை. ஒரு தலைவரை நான் சூஸ் பண்றேன்னா அந்த தலைவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி, அதுக்குன்னு ஒரு பாத்து. ஸோ நான் ஒரு சைடில் தமிழ் தேசியம், இன்னொரு சைடில் திராவிடமும் கையில் எடுக்க முடியாது. முரண் இருக்கு அதில். ஆமாம், கன்சிஸ்டன்சி இல்லை. கன்சிஸ்டன்சி ரொம்ப அவசியம். அவங்கள பொறுத்தளவு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த கட்சி வந்து பெரிய ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி கிடையாது, ஐடியாலஜி சென்டரா வச்சு உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது. ஸோ அவங்க இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் தான் போடுறாங்க. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். எப்படி ஒரு சினிமா பண்ணும்போது ஆக்ஷன், லவ், காமெடி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ப்ரொமோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸையும் கட்சிக்குள்ள கொண்டு வந்து நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் பொலிட்டிக்ஸ் அப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. பொலிட்டிக்ஸில் நீங்கள் உங்களோட எதிரியை கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். எதிரியை டிஃபைன் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணணும். அப்போ தான் பொலிட்டிக்ஸில் நீங்கள் நிற்க முடியும். அதான் ஓரளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ திமுக எதிரி அப்படின்றத அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நேற்று நடந்த அந்த ஈவெண்ட்டில் நான் பார்த்த விஷயம் என்னன்னா, திமுகவை ஒரு எதிரியாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க. குறிப்பாக ஆதவர்ஜுனா அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு. ஆமாம், திமுக தான் எங்களோட எதிரி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்துறாரு. இந்த மாதிரி நாங்க சீக்கிரமா எதிர்கட்சி இடத்துக்கு வந்துருவோம், எதிர்கட்சியா நாங்க ஃபங்க்ஷன் ஆவோம், வரக்கூடிய நாட்களில் எதிர்கட்சியா நாங்க ஃபங்க்ஷன் ஆவோம், எங்க தலைவர் எதிர்கட்சி தலைவரா ஃபங்க்ஷன் ஆவார். ஸோ நீங்க அடிக்கிறது திமுகவை, நீங்க பிடிக்க நினைக்கக்கூடிய இடம் வந்து அதிமுகவோட இடத்த, அதிமுகவோட ரோலை நீங்க கையில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. ஸோ அந்த விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துறாரு. பொலிட்டிக்கலா அந்த அளவுக்கு விஜய் வந்து செய்யல. விஜய் நான் நீங்க ஏற்கனவே பேசினது மாதிரி ரொம்ப நாசூக்கா தான் அவர் பேசுறாரு. பொலிட்டிக்கலா அவர் கையில் எடுத்த ஒரே விஷயம்னா இந்த ஹிந்தி திணிப்பு மட்டும்தான். ஆமாம், இப்போ அந்த கட்சியில் ஒரு நிர்வாகி வந்து பேசுகிறாங்க, அம்பேத்கர் குறித்து பேசுகிறாங்க. என்னென்னா அதிகாரம் மிக வலிமையானது அப்படின்னு. அதுக்கு தொடர்ச்சியாக பேசின விஷயம் வந்து இன்னொரு தலைவர் வந்து அவர் மேடையில் அவருக்காக பேசிக்கிட்டது. இப்போது ஒரு கட்சி நான் ஆரம்பிக்கிறேன், என்னோட கேடர்ஸ் வந்து மக்கள்கிட்ட போகணும் அப்படின்னா எனக்கு வந்து வாசிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும், நாம் கருத்தை வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கும்போது இப்போ டிவிகேல இருக்க கேடர்ஸ்க்கு வந்து இந்த வாசிப்புன்றது ஜீரோக்கும் கீழே மைனஸில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதில் ஒன்றும் தப்பு சொல்றதுக்கு ஏதோ தப்பாக பேசிட்டாரு. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அதை ஏற்றுக்க வேண்டியதான். என்னை பொறுத்தளவில் எப்போவுமே எல்லாம் கரெக்டாக வாசிச்சுட்டு தான் வந்து பேசணும்னா நான் சொல்ல மாட்டேன். நம்ம பேசணும், நம்மளோட கருத்துக்களை வெளிப்படுத்தணும். நம்மக்கிட்ட ஒரு குறை இருந்ததுன்னா நம்ம கருத்தை வெளிப்படுத்தும் போது அந்த குறையும் வெளிப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அதை சுட்டி காட்டுவாங்க, நம்ம திருத்திக்க வேண்டியதுதான். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயமா பார்க்கல. ஏற்கனவே திரள்நிதி பற்றியும் பேசியிருந்தாங்க. அது கூட பெரிய கரெக்டான வியூஸா இல்லை. பட் எப்பவுமே நம்ம கரெக்டான வியூஸோ தப்பான வியூஸோ நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த நம்ம ஓப்பனா பேசிக்கணும். அது நல்ல விஷயம் தான். பேசும்போது தானே அது தப்பா கரெக்டானு தெரியும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாதான் நீங்க அடுத்து ரியாக்ட் பண்ணுவீங்க. இல்ல நீங்க சொல்ற அந்த ஃபேக்ட் தப்புன்னு சொல்லுவீங்க. அது எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நான் பாட்டுக்கு பேசாம உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா கரெக்டா இருக்காது. ஸோ அந்த வகையில ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ரைட், அதை ஃபீட்பேக் வரும். இப்போ வந்தால் அதை சரி பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் சொன்ன மாதிரி வாசிப்பு தேவைன்னா அதிகப்படுத்திக்கணும் வாசிப்பை, இல்லை வேற விஷயங்கள் தேவைன்னா அதை அதிகப்படுத்திக்க வேண்டியதான். இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் செகண்ட் இயரில் கால் வைக்க போகிறாங்க. இன்னும் வரைக்கும் ஒரு கட்சி தலைவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சனமாக இருக்குது. இப்போ இது எப்படி ரிசம்பிள் ஆகுதுன்னா, மோடி இது வரைக்கும் இந்தியாவில் இருக்க எந்த மீடியாவுக்கும் ஒரு பாட்காஸ்ட் கொடுப்பாரு, ஆனால் இன்ன வரைக்கும் ப்ரெஸ் மீட் சந்திச்சது இல்லை. அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் விஜயும் கொண்டு போகிறாங்க. அது எப்படி பார்க்குறது? இப்போ விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஸ்டேஜில் 3 தடவை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன்ல. மாநாட்டில் பேசினார், புத்தக வெளியீட்டில் பேசினார், அப்புறம் நேற்று ஸ்டேஜில் பேசினார். இந்த 3 ஸ்பீச்சுமே பார்க்கும்போது எனக்கு பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ரிஹர்ஸ் பண்ணி தான் பேசுகிறார்.
ஆனா அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். விஜய் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டடான கேரக்டர். அவரு சினிமால இருக்கும்போது நான் ஏறக்குறைய 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே நான் அவர அந்த சினிமா ஃபங்ஷன்ஸ்ல பேசிலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசுவார். கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருப்பாரு ஸ்டேஜ்ல. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணி இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து அவர் பேசுறாரு. அவரு ஒரு தன்னை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவர் எடுத்துட்டு போயிருக்காருன்றது நான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நேச்சுரல் ஸ்பீக்கர் கிடையாது அவர். பொதுவாக இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. சுற்றி இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றதெல்லாம் கவனிச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு வேற வகையான பவரை கொடுக்கும். ஆனால் ஸ்டேஜில் பேசும்போது அது ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிடும். ஸ்டேஜில் பேசும்போது நீங்கள் சுற்றி இருக்கவனெல்லாம் கண்டுக்காம நீங்கள் அடிச்சு விடணும் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா. ஸோ விஜய் அவர்கள் நான் பார்த்த லெவலில் ரொம்ப கான்ஷியஸாக ப்ரிப்பேர் பண்ணி அவர் பேசுறாருன்ற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ கடைசியாக பேசினப்ப கூட அவர் 2-3 தடவை பேப்பரை பார்க்குறாரு. ஒரு இடத்துல ஒரு 3-4 செகண்ட்ஸ் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறார். ஏறக்குறைய ஒரு 5 செகண்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்டக் ஆகி நிற்கிறார் அவர். என்ன பேசணும்னு தெரியாம அப்படி ஸ்டக் ஆகிறார். அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போறாரு. ஸோ இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்னா உங்களுக்கு ஐடியாஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கணும். இப்போ டக்குன்னு ஒருத்தன் கூட உட்காந்து பேசுறது கூட ஈஸி. உங்ககிட்ட நான் ஒன்னும் கொஸ்டின்ஸா வாங்கிக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம்னா உங்க மைண்ட்ல இருந்து என்ன தாட்ஸ் வரும்ன்றத ஓரளவுக்கு நீங்க சொல்றது மட்டும் தான் நான் உள்வாங்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் ப்ரெஸ் மீட்னா ஒரு 30 பேர் நிற்பாங்க. ஆமா, நீங்க ஒண்ணு கேட்பீங்க, சம்மந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்தை இன்னொருத்தர் கேட்பாரு, அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்தை இன்னொருத்தர் கேட்பாரு. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் விஷயங்களா வரும். நீங்க எப்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கணும். நீங்க டக்குன்னு நீங்க எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். நீட் குறித்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும், டெவல்யூஷன் குறித்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும், ஹிந்தி இம்போஷன் குறித்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். அதுல 4-5 கேள்வி கேட்டு உங்களை மடக்குவாங்க. அதை டீல் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். சில சமயம் உங்களை வேணும்னே ப்ரொவோக் பண்ணுவாங்க. உங்க பக்கம் நியாயம் இருக்கும், உங்ககிட்ட கரெக்டான ஐடியாஸ் இருக்கும். ஆனா வேணும்னே 2 பத்திரிகையாளர்கள் உங்களை ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்ம கூலா ஜாலியா ஒரு ஜோக்கை போட்டு எடுத்து அவங்கள டீல் பண்ணணும். ஸோ அது கஷ்டமான விஷயம். எல்லா ஆட்களுக்கும் பிரஸ்ஸை சந்திக்க முடியாது. இப்போ மோடி பிரஸ்ஸை ஏன் சந்திக்காம இருக்கிறாருன்னா, நாம் பவர்ஃபுல் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாரு. ஹிட்லர் மீடியாவெல்லாம் சந்திச்சது கிடையாது. ஏன் ஹிட்லர் மீடியாவெல்லாம் சந்திச்சது கிடையாதுன்னா, நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற லாஜிக் தான் அது. ஸோ நான் என்ன வேணுமோ அதை நான் பேசிப்பேன். நான் ஸ்டேஜில் பேசிப்பேன், ரேடியோவில் நான் பேசிப்பேன், அப்புறம் பார்லமெண்ட் ரைக்ஸ்டாகில் நான் பேசுவேன். அது என்னோட ஸ்டாண்ட். நான் தலைவர். ஃபியூரர்னா நான் தலைவர். நான் சொல்றதை நீ கேட்கணும், அவ்வளோதான். நீ என்ன வந்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ அது ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்ட்ராங் ஆகுது இல்லை. ஒரு ரிப்போர்ட்டர் ஃப்ரண்ட்ல உட்காந்து தலைவரை கேட்குற அவர் கேட்குற கேள்விக்கு அவன் பதில் சொல்றான்னா அது கொஞ்சம் வீக்கான பொசிஷன்ல உட்கார வைக்குதுல. அந்த இடத்துல நான் வந்து உட்கார மாட்டேன் அப்படின்றதுதான் ஹிட்லர் மாதிரியான ஒரு ஆளுக்கான மைண்டு. ஸோ மோடி அவர்கள் பேசலன்னா என்னோட பவரை யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற ஆங்கிள் இருந்து வருது. இப்போ விஜய் அவர்கள் அந்த இடத்துல இல்லை. விஜய் அவர்கள் இப்பதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. மோடி அவர்கள் இந்தியாவிலே டாப் போஸ்ட்ல இருக்காரு. அவர் மீடியாவெல்லாம் சந்திச்சு தான் அங்க போயிருக்காரு. மீடியாவை சந்திக்காம போல. நீங்க பழைய வீடியோஸ்லாம் மோடியை பார்த்தீங்கன்னா பிரஸ் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவார். இன்ஃபேக்ட் இப்ப நிறைய பத்திரிகையாளர்கள் குறிப்பா ராஜ்தீப்லாம் பேசி நான் பார்த்திருக்கேன். அவங்க கூட ரெகுலரா டச்ல இருப்பாராம் மோடி. இப்ப டிவில ஒரு நியூஸ் தப்பா வருதுன்னா போன் பண்ணி தப்பு கொஞ்சம் மாத்திக்குங்கன்னு சொல்லுவாராம். ஈவன் கரண்ட் தாப்பர்ட்டே கோவம் எல்லாம் படல. இந்த சண்டை போடுற இன்டர்வியூ வரும் இல்லையா, தண்ணி குடிப்பாரு, தப்பிச்சு போலான்னு பாப்பாரு, இதெல்லாம் பெருசா கோவம் எல்லாம் படல. ஸோ இன்னைக்கு அவர்கிட்ட பவர் இருக்கு. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி அவரு நான் பிரஸ்ஸை சந்திக்க மாட்டேன்றாரு. பட் நீங்க எங்க இருக்கீங்கன்னா நீங்க இப்பதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க வந்து பிரஸ்ஸை சந்திக்கணும், பிரஸ்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். மீடியாக்காரங்களோட நல்ல ஆட்கள் ஒரு 20-30 பிரஸ்காரங்க இருக்காங்கன்னா அதுல 4-5 பேர் நல்லா குவாலிட்டியான ஆட்களா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் இவனால நம்ம விஷயத்தை கரெக்டா கொண்டு போக முடியும். அவனை ஐடென்டிஃபை பண்ணணும், அவன் கூட பர்சனல் ராப்போ மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அவசியம். கரெக்டா தேவையான நியூஸா தேவையான இடத்த பிளான் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணணும். அதை பண்ணாம நான் பிரஸ்கிட்டே போக மாட்டேன்னா உங்களுக்கு அது பெரிய ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கும். போற போக்கில் சோசியல் மீடியாவை ஒரு டச் ஒன் பண்ணிட்டு போறாரு. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் வந்ததை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இவங்க ஹேஷ்டாக் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே அப்படி பேசும்போதே சொல்றாரு, நம்ம பசங்களும் உள்ள வந்து டிவிகே ஃபார் டிஎன்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு கட் அவுட் வச்சிருக்காரு, கையெழுத்து இயக்கம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாரு. அதுலேயும் ஹேஷ்டாக் கெட் அவுட்னு வச்சிருந்தாரு. இப்போ அந்த ஸ்டேஜில் பேசும்போதே இவ்வளோ முரண் இருக்கு. சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் பற்றி பேசுகிறார், ஆனால் ஹேஷ்டாக் கட் அவுட் வச்சிருக்காரு. இந்த முரண் எப்படி பார்க்குறேன்? அதான் இப்போ அந்த ஹேஷ்டாக் இதுலேயுமே கோ பேக்னு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதிரியை டிஃபைன் பண்ணல, யாரை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த டிஃபைன் பண்ணல. ஸோ எதிரியை டிஃபைன் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுறதுலாம் எதுவும் தப்பு கிடையாது. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ட்ரெண்ட் எல்லாம் பண்ணலாம். ஏன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது, மக்கள்கிட்ட ஒரு கருத்தை எடுத்துகிட்டு போகுது, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் இந்த இடத்துல ஓரளவுக்கு நான் ஒரு 50% விஜயோட நான் ஒத்து போவேன். 50% அதுக்கு மேலேயோ. ஏன் அதை நான் சொல்றேன்னா, இந்த ஹேஷ்டாக் வச்சு சண்டை போடுறதுக்கு இல்லை, நீங்க அரசியல் ரீதியாக சண்டை போடாம சோசியல் மீடியா சண்டை போடுறது இருக்கு இல்லையா, அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட போறது இல்லை. இப்போ நீங்க கோ பேக் மோடின்னு சொல்றதுனால மோடி வெளில போக போறது கிடையாது, மோடி அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது. அதே மாதிரி கோ பேக் ஸ்டாலின் சொல்றதுனால ஸ்டாலினுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது? ஒரு பாதிப்பும் கிடையாது.
ஸோ இப்போ நீங்க ஒரு அரசியல் பண்றீங்கன்னா ஏதோ ஒரு வகையில உங்களோட எதிரிக்கு அது ஒரு அழுத்தம் போடணும். அதுதான் நிஜமான அரசியல். ஸோ அப்படி நீங்க பண்ணாம சும்மா மக்கள் கிட்ட நீங்க இந்த மாதிரியான நரேட்டிவ் பில்டிங் வேலையை பாக்குறீங்களா? நான் அவனை எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பேன், அவன் என்ன எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பான். ஆனா எனக்கும் எந்த பாதிப்பும் வராது, அவனுக்கு எந்த பாதிப்பும் வராது. அரசியல் ரீதியா 2 பேருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அப்ப இது என்ன வகையான அரசியல்? அப்ப நான் சும்மா டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப நான் நிஜமாவே என் எதிரி மேல அரசியல் ரீதியா அழுத்தம் போடுறேன்னா, என் எதிரிக்கு அரசியல் ரீதியா ஏதோ ஒரு அழுத்தம் ஃபேஸ் பண்ணணும். அவன் அடுத்து என் மேல அரசியல் ரீதியா அழுத்தம் போடணும். ஆனா அதை பண்ணாம நான் பாட்டுக்கு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுவேன், அதுக்கு கோடிக்கணக்கா காசு செலவழிப்பேன், பெரிய ஐடி டீம் வச்சுக்கிட்டு சும்மா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஹாலோ பாலிடிக்ஸும் ஆகல, உள்ள சரக்கு இல்லாத வெறும் எம்டி பாலிடிக்ஸா இது இருக்கு. ஸோ இது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். பட் இப்ப விஜய் அவர்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினது நல்லது. ஆனா அதுக்கு சொல்யூஷன் அவரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்கு. அதான். ஸோ நீங்க இப்ப ஆக்கப்பூர்வமான அரசியலை நீங்க கையில் எடுக்கணும். நீங்க ஒரு களத்துல நீங்க ஒரு 2 லட்சம் பேர் இறக்கிட்டு நீங்க அடுத்தவனை பார்த்து நீ என்னப்பா சோசியல் மீடியா சண்டை போட்டுட்டு இருக்க, களத்துல என்ன மாதிரி வாப்பா அப்படின்னு சொல்லலாம். நீங்க அரசியலுக்கு வரதே 4 தடவை வந்திருக்கீங்க ஒரு வருஷத்துல. நீங்க வெளியே வரமாட்டேங்கிறீங்க, பனையூரை தாண்டி வெளில வர மாட்டேங்கிறீங்க. நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நீங்க ஹேஷ்டாகை பத்தி நீங்க கேலி பண்றது கொஞ்சம் அது பொருத்தமா இல்லை. பட் அவர் சொன்ன பாயிண்ட்ல ஒரு நியாயம் இருக்குன்னு பாக்குறேன். இப்போ ஆதவர்ஜனா பேசும்போது பண்ணையார் இப்போ ஆட்சியில் இருக்கவங்க முன்னாடி பண்ணையார்கள்ட்ட அதிகாரம் இருந்தது, இப்போ அதிகாரம் இருக்கிறவங்க பண்ணையாரா மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அப்படி பேசணுன்ற தேவை இருக்கா இப்போ? ஒரு வகையில் அது கரெக்ட் தான். ஏன்னா இப்போ பண்ணையார் மைண்ட் செட்டுன்றது என்ன, ஒரு பண்ணையாருன்றது அவருக்கு திறமை இருக்கோ இல்லையோ அந்த ஸ்டேட்டஸ் அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். அடுத்த பையனும் பண்ணையார் தான், அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும். அது திறமையின் அடிப்படையில் கடத்தப்படலை, அவருக்கு அது ஒரு பட்டமாக கிடச்சிருச்சு, அவர் மாறி மாறி அடுத்தது கடத்தப்படுது இல்லையா அந்த விஷயம். ஸோ ஏறக்குறைய அதே மாதிரி தானே இங்கேயும் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு அரசியல் வந்து ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஏறக்குறைய ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தோம்னா பெரிய பெரிய பவர் சென்டர்ஸ் இருக்காங்க அரசியல்வாதிகள். ஒரு 2 தடவை ஜெயிச்சிட்டாங்க, ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் பவர் சென்டராக மாறிடுறாங்க, ஏறக்குறைய ஒரு பண்ணையாராக மாறிடுறாங்க. மக்கள்லாம் கையை கட்டிட்டு அவங்ககிட்ட போய் நிற்கிறாங்க, என்னையா எல்லாம் சரியா இருக்கா அப்படி இப்படின்னு இன்னும் பெரிய பண்ணையார் மாதிரி பேசுறாங்க. பெரிய வளர்ந்த நாடுகள்லாம் அரசியல்வாதிகள் பார்த்தா அவ்வளோ ஹம்பிளா இருக்காங்க, சைக்கிளில் வராங்க, அவங்க ரொம்ப சாதாரணமாக பிஹேவ் பண்றாங்க, மக்கள் அங்கே கண்ட்ரோலில் இருக்காங்க, அத்தாரிட்டியோட இருக்காங்க, சேலஞ்ச் பண்றாங்க. ஈவன் ட்ரம்ப் அவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறாங்க. நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தோம்னா முரட்டுத்தனமான கார்கள்ல வராங்க, முரட்டுத்தனமா பின்னாடி பார்த்தா ஒரு 40-50 பேர் இருக்காங்க, எப்பவுமே அப்படி சுத்திட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தா வணக்கம் ஐயா அச்சா புச்சான்றாங்க, ஏறக்குறைய ஒரு பெரிய ஒரு மன்னர் மாதிரி வச்சிருக்காங்க எல்லாரையும். நான் சொல்றது டாப்ல இருக்கவங்க கூட இல்லை, கொஞ்சம் லோக்கல் இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸே இந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு எல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணையார்கள் ஆயிடுறாங்கன்னு அவர் சொன்னாரு. ஸோ அது ஓரளவுக்கு உண்மையான விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் சாதாரணமா இருக்காங்க, அரசியலுக்குள்ள வராங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, அதிகாரம் கிடைக்குது, கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பண்ணையார் துணி வந்துருது இல்லை அவங்களுக்கு. அது விஜய்க்கும் பொருந்தும் இல்லையா? இப்போ சுத்தி பவுன்சர்ஸை வச்சுட்டு நடக்கிறது, அது அவரும் அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல தானே இருக்காரு. பவுன்சர் பிரச்சனை என்னன்னா, யூஸ்வலா உங்க கூட சுத்தி இருக்கவங்க எல்லாம் அரசியல் தெளிவுள்ளவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த சண்டைலாம் வராது, இந்த பிரச்சனை வராது. அவனுக்கு தெரியும், அரசியல் புரிதல் உள்ளவனுக்கு ஒரு பத்திரிகையாளர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இப்போ எனக்கே நான் ஒரு 2 சினிமாக்காரங்களா நான் பேட்டி எடுக்கும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சம் ஏதாவது டஃப்பாக கேட்டோம்னா அந்த சினிமாக்காரங்க கூட கோவப்பட மாட்டாங்க, அந்த சினிமாக்காரங்க சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் கூட இருக்கவங்க இருக்காங்க பாருங்க, இன்டர்வியூ சுற்றி பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்க, அது ஏன் எங்கள் தலைவர் அப்படி கேட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரி வராதுங்க, பார்த்துக்கோங்க, இப்படியே பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரிலாம் ஏதாவது அவங்க சுற்றி இருக்கவங்க நம்மகிட்ட ஏதாவது பேசுவாங்க. அவங்கள பொறுத்தளவில் அவங்க தலைவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மைண்டில் தான் இருப்பாங்க. அவங்கள மாதிரி நம்மளும் பிஹேவ் பண்ணணும், தலைவரை வந்து அவங்களோட சினிமா ஸ்டாரை நம்மளும் அதே மாதிரி டீல் பண்ணு நினைப்பாங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. ஸோ இது அங்கிருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ இந்த சினிமாக்காரங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் கிளாரிட்டிலாம் இருக்காது. இப்போ பவுன்சரை வந்து நிற்கிறாங்கனாலே அங்கே வந்து ஆக்சுவலாக பவுன்சர் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கட்சிக்காரங்க நல்லா, நீங்கள் கட்சிக்காரங்களை அதுக்கு டெவலப் பண்ணி அதுக்கு ஆட்களை உள்ள சுற்றி வைக்கணும். பவுன்சருக்கு என்ன தெரியும், ஈவெண்ட்ல அவங்க ஆட்களை தூக்கி போட்டு புரட்டிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்லயும் வந்து பத்திரிகையாளர்களை நீங்க ரஃபா டீல் பண்ணீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும். நேத்து அது மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு. ஆமா, நேத்து ஒரு பத்திரிகையாளரை பிடிச்சி அட்டாக் பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அது அங்கிருந்து தான் வருது. உங்களுக்கு அரசியல் ரீதியா ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆட்கள் உங்களை சுத்தி இல்லை, உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்கலாம் இது ஒரு இவெண்டா பாக்குறாங்க. இது ஒரு இவெண்ட் கிடையாது, இது ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட், வெறும் சாதாரண என்டர்டைன்மெண்ட் இவெண்ட் கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட் இவெண்ட்ல நீங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இறக்கி விடலாம். ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட்னு வரும்போது நீங்க பெர்செப்ஷன் ரொம்ப அவசியம், நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா கையாளணும். ஒரு பத்திரிகையாளரே தப்பா நடந்துக்கிட்டாலும் நீங்க அதை ரொம்ப சாஃப்டா அதை அப்படியே கூலா நீங்க டீல் பண்ணி அதை முடிக்கணும்.
நீங்க அப்படி சும்மா அந்த பெரிய பவுன்சர்லாம் டிஷர்ட்லாம் போட்டு வந்து டமால் டுபில் அடிச்சு கிடிச்சு தான் தூக்கணும்னா அது பேக் ஃபயர் ஆயிரும். இன்னைக்கு அது கெட்ட பேர் அது. ஆமா. இப்போ நமக்கு இப்போ டிவிகே தலைவர் விஜய் வந்து ஒரு ஒரு பிரச்சனையை கையில எடுக்கிறாரு. அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தா, அவர் அதுக்கான தீர்வு சொல்லல. இப்போ பரந்தூர் போய் மக்கள பேசுறாங்க. இந்த இடத்துல வேண்டான்னு தான் சொல்றேன்னு சொல்றாரே தவிர, அதுக்கான தீர்வு என்ன? அப்ப இந்த இடத்துல வேணாம்னா, வேற இடத்துல உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஓகேவா? அப்படின்ற கேள்வி எழும்ல. இப்போ ஒரு காசு எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, அதுக்கான ரெமிடியும் நம்ம குடுக்கணும். அந்த ரெமிடி வந்து டிவிகேல ரொம்ப லேக்கா இருக்கோ அப்படின்னு. இப்ப நான் பரந்தூர்ல கூட அவரு கண்டிப்பா ஒரு தீர்வை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லல. முடிஞ்சா நல்லது. அப்படி 100% கொடுத்தே ஆகணும்னு சொல்லல. ம். ஆனா இப்ப நீங்க பொலிட்டிக்கலா எப்ப உங்ககிட்ட ஒரு ஐடியாலஜி இல்லையோ அப்பவே உங்ககிட்ட தீர்வு இல்லைன்னு ஆயிப்போச்சு. ம். ஒரு பொலிட்டீஷியன் ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு ஐடியாலஜி இருக்கணும். அந்த ஐடியாலஜி தான் தீர்வு. திராவிடம் தான் தீர்வு. தமிழ் தேசியம் தான் தீர்வு. ம். அப்புறம் நீங்க நார்த்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த கட்சியோட ஐடியாலஜி தான் அந்த கட்சியை பொறுத்தளவுல சொசைட்டிக்கு அதுதான் தீர்வு. ஸோ உங்ககிட்ட ஐடியாலஜி இல்லைனாலே உங்ககிட்ட தீர்வு இல்லைன்னு அர்த்தம். இப்ப கமல்ஹாசன் அவர்களுக்கு சென்ட்ரிசம். சென்ட்ரிசம்னா என்ன? நடு அதை யாரு டிஃபைன் பண்றது? எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஸோ அப்போ உங்கள்கிட்ட தீர்வே இல்லைன்னு அர்த்தம். இப்போ பிஜேபி கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. அது கரெக்டா தப்பா நீங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்றது ரெண்டாவது விஷயம். ஸோ அவன் ஒரு தீர்வு அவன் ஸ்டைலில் வச்சிருக்கான். ஸோ ஹிந்துக்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும், ஒன்று சேர்த்து நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ராஷ்டிராலாம் உருவாக்கணும்னா அது பெட்டர்னு அவங்க ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. திராவிட கட்சிகள் அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காங்க. தமிழ் நேஷனலிஸ்டுகள் அவங்க ஒன்று வச்சிருக்காங்க. ஒருத்தவங்களும் ஒரு தீர்வு வச்சிருக்காங்க. அது கரெக்டா தப்பான்றதெல்லாம் செகண்டரி. ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க அதை வச்சிருக்காங்க. விஜய்க்கு என்ன தீர்வு? அவர் என்ன ஐடியாலஜி வச்சிருக்காரு? ஸோ அவர்கிட்ட ஓவராலாவே பெரிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எதுவும் இல்லாதனால ஒரு பொலிட்டிக்கல் தீர்வு நேச்சுரலா அவர்கிட்ட இல்லை. ஸோ அது எல்லா இடத்துலையுமே வெளிப்படும். ஐடியாலஜி இல்லைனாலே உங்ககிட்ட சொல்யூஷன் இல்லைன்னு அர்த்தம்.